நமது ஒசூரில் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் மரபு சார்ந்த பொருட்கள் விற்கிறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்காகவே எல்லாமே சோப்பு, சீப்பு, க்ரீமு எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ கெமிக்கல்ஸ். கெமிக்கல் இல்லாத சோப்பு, ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து மரபு சார்ந்த பொருட்கள், இயற்கை மரபு சார்ந்த பொருட்கள்னு சொல்லி வாரம் சண்டே வந்து இந்த கடையை வந்து லான்ச் பண்ணுறாங்க. சந்தை மெயின் ரோட்லேயே தான் இருக்குங்க. அதாவது சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, கருப்பு கவுனி, சாமை, குதிரைவாலி, தினை, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் சிறுதானியங்கள். அப்புறமா இதெல்லாம் வந்து டாங்கி சோப்பு, டாங்கி ஃபேஸ் க்ரீமு, டாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு போடுற க்ளோ, அப்புறம் பார்த்திங்கன்னா எசன்ஸ் ஆயில்ஸு, அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து பூஸ்ட், இம்யூனிட்டி பூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஹெல்த்து பெனிஃபிட்ஸ், ஹெல்த்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக முளைக்கட்டிய தானியங்கள், பவுட்ரு, அப்புறம் எக்கச்சக்கமாக எல்லாமே இருக்குங்க. 6 மாதத்துலேருந்து கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு, எல்லாமே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியில் செஞ்ச கடலை பருப்பி. ஸோ கடலை பருப்பி இல்லை, அதாவது கருப்பு கவுனிலே செய்கிற ஒரு வகையான பருப்பி. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அதாவது நாட்டு சக்கரை போட்டு கருப்பு கவுனியை வந்து அதில் வறுத்து அழகாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ளோ வரதுக்கான நேச்சுரல், உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான். முளை கட்டிய கம்பு, இதெல்லாம் டயட்டு, குண்டாகிறவங்க வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகும். அப்புறமா பிளாக் கொள்ளு, கருப்பு கொள்ளு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ், அதாவது அதில் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. அதுலேயே வந்து அவலும் செஞ்சு வச்சுருக்காங்க, அதையும் சாப்பிட்லாம். கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கொள்ளு நீங்கள் பார்க்குறது வேறு, இங்கே கிடைக்கும். கருப்பு கொள்ளு பிளாக்காக இருக்கும், நாம் வந்து ப்ரௌன் கலராக தான் நம்ம ஊரில் கிடைக்கும். ஸோ இந்த பிளாக் கொள்ளு கிடைக்கிறது வந்து ரேரு. அது மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எவ்ரி சண்டே வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளுலே செய்கிற அவல், சாமையில் செய்கிற அவல், வரகுல செய்கிற அவல், மட்டை ரைஸில் செய்கிற அவல், இது மாதிரி அவல் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து டாங்கி மில்கில் செய்கிற சோப்புங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்லாம் வந்து ரீசனபுளாக தான் இருக்குது. ஓரளவுக்கு இவங்க கொடுத்துருக்கிற சேட்டில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே ராமராஜன் கடை இருக்குது, அது பக்கத்தில் தான். சண்டே ஃபுல் டே இருக்குது. மார்னிங் வந்து 8 o'clock சம்திங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து 3-4 o'clock வரைக்கும் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், டிஃபன் ஐட்டங்கள் எல்லாமே வந்து போடுறாங்க. நீங்களும் உங்களுக்கும் தெரிஞ்ச மரபு சார்ந்த பொருட்கள், இயற்கை பொருட்கள் சொல்லி கிடைச்சால் நீங்களும் போடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். அனுமதி வந்து இலவசம். அனைவரும் யாருனாலும் இங்கே வந்து சந்தை போடலாம், கடை நடத்தலாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என்ன ஒன்று, ஒருத்தர் விற்கிறது இன்னொருத்தர் விற்கக்கூடாது. அதாவது பாரம்பரியம், ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வித்தியாசமாக செய்யணும். நோ ஆயில், நோ பாயில், அது மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு வராங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சைடெலாம் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எல்லாமே. ராகி, கேழ்வரகு, திணை, அது மாதிரி செஞ்ச லட்டுங்க, அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து அந்த சண்டே வந்து மீட் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லைவ் போடலாம், எல்லோரும் வந்து பார்க்கட்டும், ஓகேங்களா. மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், see you. டாங்கி மில்க் ஷாம்பு இருக்குது, ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஓகே, பப்பையா ஃபேஸ் வாஷ் இருக்குது, பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் இருக்குது, விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் இருக்குது. இல்லை
ஹெல்த் மிக்சஸ் இருக்கு. ஏபிசி மால்ட்டு, அத்தி மால்ட்டு. இது வந்து நைட்டில் அப்ளை பண்ணுறது ஸ்கின்னில் நல்லா க்ளோ கொடுக்கும். ஸ்கின் க்ளோ சீரம் இது. நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் வரும். சீரம் இப்பவே பாத்தீங்கன்னா வாங்கி லிப் பாம் இதெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க சார். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் தான். சரி எடுத்துட்டு வாங்க மேடம். ப்ளஸ் இந்த ஷாம்பு ஐட்டம் 4-5 இது இல்லாமல் கபிக்கி அரிசி வந்து இப்போதான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பியூர் ஆர்கானிக். ஆமாம், சூளகிரியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணுறேன். சரி சரி நெக்ஸ்ட் வீக் எடுத்துட்டு வாங்கப்பா. ராணியா என்ன பண்றாருன்னு தெரியல. மலரின் சுவை. இல்ல பார்த்தேன் நான் ஒரு 2 மாசம் அத்திப்பழம் 450 கிராம் 350 ரூபா அத்திப்பழம். மிக்சிங். ஆமாம். ஓகே பரவாயில்ல, முடிஞ்சதில்ல. ஆடாதோட நம்ம சளிக்கு நம்ம வீட்டாண்ட பிஸ்கட்னு போட்டிருக்கு. ஓ சாரி, ஆமாம். இறந்த வடை. சித்தப்பாக்கு பால் இதெல்லாம் போட்டு இடிக்கிறாங்க உரல்ல. இடிச்சு அப்படியே காய வச்சு இப்போ அந்த பில்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இது வந்து முளை கட்டியதா என்ன போச்சு? நாம தான் அவங்க வீட்டில் முதல் நாள். ஆமாம், இது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் வீடியோ. இறந்துட்டாரு. ஆமாம், 7 நாள் இது சாப்பிட்றது. எல்லாமே கொள்ளு, அப்புறமா அந்த பீட்ரூட் விதை. பீட்ரூட் கூட எங்கேயாவது சுற்றி நிம்மதியாக பீட்ரூட் விதை வந்து நல்ல சாப்பாடு 7 நாளில் வந்துடும். 38 வயசு. ஓ ஓகே. மாமா அருங்குள் ஜூஸ் குடிச்சா குடல்லாம் சுத்த மாட்டேங்குது. இல்லை இல்லை, இது அருங்குள்ளா வரும் அந்த ஆளு. இது காட்டு. பெங்களூர்லாம் 10 லட்சம் வாடகை வரும். இதை தான் 7 நாள் 8 நாள் அந்த டைமுக்குள்ளே அறுவடை பண்ணிடுறோம். பீட்ரூட். ஆமாம், சீடு போட்டு கொண்டு எடுக்கிறது. பச்சை சாப்பிட்றதா இதெல்லாம். இதெல்லாம் பயங்கர மெடிசன். வாரம் முன்னாடி ஃபோன் அடிக்கிறான். டேய் நெஞ்செல்லாம் போய் அந்த வண்டியில் 7 பீஸ் ஒரு பீஸ் 10 ரூபா. அவ்வளோதான். 7 பீஸ் 80 ரூபா, ஒரு பீஸ் 10 ரூபா. இல்லை சரி, அது உள்ள போன புகை தானே பிளாக் ஆகிடும் சார். சாம்பல் இப்போ சாம்பல் லாக் ஆகிடும். பருப்பு பொடி, சில்லி 65 பொடி, எல்லாம் ஆர்கானிக். ஓ இது வந்து ராகியா? ஓ இது பறகு, வாளி, கொள்ளு. அதுலேயே செய்ய முடியாது. ஓ வேற எதுவும் மிக்சிங் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், ஏன்னா வராது அது மாதிரி. மேக்ஸிமம் இது மிக்ஸ் பண்ணுவாங்க. மால்ட்டு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்டு. இது இருக்குல்ல பீட்ரூட், அதை வந்து காய வைக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி காய வச்சு இவ்வளோ தான் வரும். அதை அரைச்சி மால்ட்டு பண்ணணும்.
ஜூஸா? டிஃபன் ஐட்டம் ஆர்டர் ஆர்கானிக் டிஃபன். ஆர்கானிக். இது காடை. கொண்டு ஊறுகாய், வத்த குழம்பு, நார்த்தங்காய், தக்காளி, ஊறுகாய் ஐட்டங்களா? எல்லாமே செக்கெண்ணில் பண்ணுறோம். 1 இயர் கூட அப்படியே வச்சுக்கலாம். ஓ. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வினிகர் அதில் எதுவுமே ஓ, போடாமல் எதுவுமே தேவையில்ல. எதுவுமே போடாமல் எல்லாம் சட்னி வேக. ஓ. இதில் ஒரு 3 days மட்டும் வச்சு சாப்பிட்றேன். சாதத்து கூட தோசைக்குலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஓ, ஓகே. பிரண்டை நம்ம ஊர்லாம் கிடைக்கும், கண்டுக்க மாட்டாங்க. என்ன இது? இது சட்னிங்களாம். ஒரு 3 days வச்சு சாப்பிடலாம். இது 3 month பக்கம் வருமா? 1 year சாப்பிடலாம். சாரி, 1 year வச்சு இது சாப்பிடுவோம். இது 3 days. இது வந்து கடலை உருண்டை. ஓகே. இது வந்து வீட் பட்டர் பிஸ்கெட், சுகர் மைதா இது போடாமல் பண்ணுறது. இது வந்து வரகு நிப்பட்டு. ஓ, வரகு. ஆமாம் ஆமாம். அதில் செஞ்ச நிப்பட்டு. கருப்பு உளுந்து மிளகு வடை. இது வந்து கருப்பு கவுனி அரிசி அதிரசம். ஓ, அதிரசம். இது மில்லட் பனானா கேக்கு. சுகர் மைதா ஈஸ்ட் இது எதுவும் போடாமல் பண்ணுறது. ஓகே. இது வந்து நாட்டு சக்கரை ரவா. ஓ, நாட்டு சக்கரை. அது இதாம்மா, இந்த சாப்பிட்றோம். எப்படி இருக்காரு? நல்லா இருக்கா? இது ஃபேஸ் க்ரீமா? மெயின்டைன் பண்ணுறவங்க அந்த ஷார்ப்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியும்ல. ஷாம்பு. ஏரிலாம் போடும்போது நம்ம ஹேர் கட் பண்ணணும். மற்றபடி நம்ம ப்ரைட்ஸ் தானே போடுறோம். அதனால் சீரம் ஸ்கின்னு க்ளோ வருது. அது சோப்பு தானே? எல்லாமே நம்மளே பண்ணுறது தான். ஒன் மேன். ஓகே. இதில் வந்து ஹெர்பலுங்களா? எல்லாமே 100% இது கெமிக்கல் ஃப்ரீ தான் சார். இல்லை ஒரே ஹெர்பலுங்களா, மல்டிங்களா? அதில் இது ஹர்ப் ஒரு இது மல்டி ஹர்ப். ஓகே. இது சிங்கிள் ஹர்ப். சிங்கிள். காஸ்டிக்ஸோட ஆட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை அது வித்தவுட்டுங்களா? ஹோல் ப்ராசஸ் மெத்தடில் அது யூஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. ஓகே. பண்ணுது. ஆமாம். அதில் க்யூரிங் டைம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அதில் வந்து ஃபுல்லாகவே எவாப்ரேட் ஆகிட்டு ஆமாம், 30 days 100% கெமிக்கல் ஃப்ரீயாக மாறிடும். ஆனால் அது இல்லாமல் செய்ய முடியாது. ஆமாம். நம்ம சோப் பேஸ்லேயும் அதை ஆட் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். ஹோல் ப்ராசஸ் மெத்தட்லேயும் அது பருப்பைப்பு சம்பா